கேம் சேஞ்சர் ஷங்கர் டைரக்ட் பண்ணுற படம் ஜனவரியில் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ஃப்ளாப்பா ஹிட்டா டீட்டெயில்டாக பார்த்துருவோம். வெல்கம் பேக் டு த சேனல். ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த 2024 எப்படா முடியும் அப்படின்னு நம்மள சில பேர் நினச்சிருப்போம். அதில் கண்டிப்பாக டைரக்டர் ஷங்கரும் ஒன்றா இருந்திருப்பார். ஏன்னா அவர் டைரக்ட் பண்ண இந்தியன் 2 சரியாக போகலை. நம்ம எல்லாருமே அதை கழுவி கழுவி ஊற்றினோம். 2025 பெட்டர் இயராக இருக்கும்னு அவர் நம்புறாரு. டாலஸில் ஒரு லான்ச் ஈவெண்ட்டில் அவர் இந்த படத்தை பற்றி பேசும்போது, நான் தெலுங்கில் டைரக்ட் பண்ணுற முதல் படமே இதுதான், நீங்கள்லாம் அதுக்கு பேர் ஆதரவு கொடுங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அதில் வந்து ராம் சரண் வந்திருக்காரு. அவர் தான் மெயின் ஆக்டரு. ராம் சரண் நீங்கள் பார்த்துருப்பீங்க, RRR நடிச்சிருப்பாரு, சூப்பராக டான்ஸ் ஆடுவார், நல்ல நடிகர். அண்டு அவருக்கு வந்து இதில் டபுள் ஆக்ஷன். அவர் வந்து IAS ஆஃபீஸராக வராரு. இதில் அவருடைய ஆப்போசிட் வில்லனா வந்து நம்ம எஸ்ஜே சூர்யா கேட்கவே வேண்டாம், நடிப்பு ராட்சசன் அப்படின்னு ஷங்கரே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் அவர் வந்து சூப்பராக நடிப்பார் கண்டிப்பாக. அதை தவிர வந்து சமுத்திரகனி நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் மலையாள ஆக்டர் ஜெயராமன் நடிக்கிறாரு. ஆக்ட்ரஸ் பேர் வந்து கீரா அத்வானி அண்ட் அஞ்சலி. ஏன்னா டபுள் ஆக்ஷனுக்கு 2 பேர் இருக்கணும். இந்த கீரா அத்வானிங்கிறவங்க தான் இந்த MS தோனியில் வந்து சாக்ஷி தோனிங்கிற அவரோட ஒய்ஃபாக நடித்தவங்க அந்த ஹிந்தி படத்தில். அஞ்சலி நமக்கு தெரியும், அங்காடி திரு அஞ்சலி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் வந்து கேஸ்ட், பவர்ஃபுல் கேஸ்டோட வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படம் ஹிட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஷங்கர் படத்துக்குன்னே ஒரு ஃபார்முலா இருக்குது. எல்லா டேரக்டர்ஸுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும், ஷங்கருக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாலேருந்து அவர் அதிகமாக விலகிறதே கிடையாது. இப்போ அவரோட ஃபார்முலாவில் நம்பர் 1 கம்போனண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதையை நல்லா ஸ்ட்ராங்காக அமைச்சிருவார். இதுலேயும் ஒரு நல்ல கதை இருக்குது. எப்படின்னா, ஒரு IAS ஆஃபீஸராக நடிக்கிற ராம் சரண் வந்து எப்படி வந்து பொலிட்டிக்கல் கரப்ஷனை எதிர்கொள்கிறாரு அப்படிங்கிறதான் கதை. கிட்டத்தட்ட ஒரு முதல்வன் மாதிரி போகுமோ, இது ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா, ஒரு முதல்வன் மாதிரி போகுமோ அப்படிங்கிறதான் நினைக்கிறோம். எனிவே, பேக் டு த சக்ஸஸ் ஃபார்முலா. சக்ஸஸ் ஃபார்முலாவில் அவரோட என்ன கம்போனண்ட்னாக்கா, நல்ல ஒரு ரைட்டர்ஸை கூட வச்சுருப்பார். முதல்ல பாலகுமாரனை வச்சுருந்தாரு. அவருடைய ஜென்டில்மேனாக இருக்கட்டும், ஜீன்ஸாக இருக்கட்டும். பிரபல எழுத்தாளர் பாலகுமாரன், தமிழ் நாவலாம் நிறையவே எழுதியிருக்காரு. இப்போ மறைஞ்சிட்டாரு, பட் இஸ் அ வெரி கிரேட் ரைட்டர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் என்று செல்லமாக அழைக்கப்பட்ட நம்ம சுஜாதா. ஏன்னா தமிழ்நாட்டுக்கே நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷனை முதலாக இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் எழுதின எல்லா நாவல்களும் விறுவிறுவிறுன்னு இருக்கும். சுஜாதாவை வச்சு தான் பல படங்கள் எடுத்தார். இந்தியனாக இருக்கட்டும், அந்நியனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து முதல்வனாக இருக்கட்டும், சிவாஜியாக இருக்கட்டும், எந்திரனாக இருக்கட்டும், எல்லாமே சுஜாதா தான் இருந்தார். அப்புறம் சுஜாதாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, அவர் தவறி போயிட்டார். அதுக்கப்புறம் சுபா அப்படிங்கிற ஒரு 2 ரைட்டர்ஸ், அவங்க 2 பேர் சேர்ந்து தான் சுபா அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்கள வச்சு தான் வந்து எழுதினார். ஐயும் நல்ல விறுவிறுப்பாக இருக்கும். ஸோ அதனால் அவருக்கு ஒரு ரைட்டர் வந்து அவருடைய ஸ்டேபிளில் நல்ல ரைட்டர்ஸ் இருந்ததுனால அவரோட படமும் நல்ல உச்சத்தை தொட முடிஞ்சது. இந்த படத்தில் இது ஒரு புதிய முயற்சி. கார்த்திக் சுப்புராஜ் டைரக்டராக இருந்தவர் இதோடைய கதையை எழுதியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே வந்து விவேக்னு வந்து பாடலாசிரியர் இருந்தவர் வந்து இதில் ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு. இது ஒரு புதிய முயற்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அஃப்கோர்ஸ் ஷங்கர்னாலே பிரம்மாண்டம்னாலே ஷங்கர். அது வந்து இது எப்படி ஆகிப்போச்சுனாக்கா, சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்ம சக்ஸஸே நமக்கு ஒரு ட்ராப் மாதிரி ஆகிடும். ஷங்கர்ஸ் பிரம்மாண்டமே வந்து விக்டிம் ஆஃப் இஸ் சக்ஸஸ் மாதிரி. அது என்னன்னாக்கா, என்னடா நம்ம பிரம்மாண்டமாக எடுத்துட்டோமே, இதை காட்டிலையும் பிரம்மாண்டம்னு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அவருக்கு. வேற வழியே இல்லை. 400 கோடி ரூபா பட்ஜெட் இந்த படத்தில். ஸோ அதனால் வந்து அதில் 75 கோடி ரூபாயை 4 பாட்டுக்கே செலவு பண்ணியிருக்காங்க. அதில் பிரபுதேவா ஒரு பாட்டை போட்டிருக்காரு, சாண்டி மாஸ்டர் போட்டிருக்காங்க, அப்புறம் இன்னும் பிரபல டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் நிறையவே போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரஷ்யன் டான்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, நியூசிலாண்டில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க, ஹைதராபாத்தில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய செட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் 400 கோடி ரூபா பட்ஜெட்டை செலவழிக்கணும்னா வந்து உங்களோட விஷனும் ரொம்ப பெருசாக இருக்கணும். ஸோ பிரம்மாண்டத்துக்கு டெஃபினட்டாக குறைவே இருக்காது. பிரம்மாண்டத்துக்கு டெஃபினட்டாக A+ போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மியூசிக் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவர் AR ரஹ்மானா ரொம்ப நாளாக AR ரஹ்மானோட தான் இருந்தார். அடுத்தது கொஞ்சம் ஹாரிஸ் ஜெயராஜ். இப்போ ரீசண்டாக வந்து நம்ம அனிருத். இந்தியன் 2 விட்டுருவோம், நம்ம எல்லா இடத்துலேருந்துமே கட்டி விட்டுருவோம். இவங்க 2 மெயின் ஆளுங்களை விட்டுட்டு இந்த வாட்டி ஒரு சின்ன சேஞ்ச் டைரக்ஷனில் தமன் போட்டிருக்காரு. தமனும் ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர் தான், தெலுங்கில் நல்லா கொடி கட்டி பறக்கிறவர் தான். அவரை போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடல்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க, நிறைய மியூசிக் போட்டிருக்காங்கனால பாடலும் ஹிட் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இப்போ இந்த சக்ஸஸ் ஃபார்முலாலாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு பேசி ஸ்டோரி,
ஒரு நல்ல ஃப்ரிக்ஷன் மாற்றி மாற்றி இடையூறுகளை ஹீரோவுக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து ஹீரோ எப்படி மேலே மேலே வந்து ஒவ்வொரு சாதனையாக பண்ணுறாரு அப்படிங்கிறதான் கதையாக இருக்கும். நிறைய பாட்டு, ஜிகு ஜிகுன்னு ஹை கிளாஸ் லொக்கேஷன்ஸு, எக்ஸ்ட்ராடினரி செலவு பண்ண பாட்டு ப்ரொடக்ஷன்ஸு, ஸ்டன்ட்ஸ் அஃப்கோர்ஸ் கேட்கவே வேண்டாம். டபுள் ஆக்ஷன்னா அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அந்த ஃப்ளாஷ்பேக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். இதெல்லாம் அவருடைய ப்ரிடாமினென்ட்லி சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ். இந்த சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ்க்கு நடுவில் சில சமயம் ஃபெயிலியர் ஃபேக்டர்ஸும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே லாஜிக்கில் அடி வாங்குவார் சங்கர். உதாரணத்துக்கு அன்னியனில் திடீர்னு அன்னியனாக இருக்கிறவர் எல்லாரையும் ஆடிட்டோரியத்துக்கு கூப்பிடுவார், எல்லாரும் ஆடிட்டோரியத்துக்கு வருவாங்க. எப்படா திடீர்னு ஆடிட்டோரியத்துக்கு கூப்பிட்றாரு அப்படிங்கிறதே புரியாது. அதே மாதிரி ரெமோ பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரே பாட்டில் ரெமோ மாதிரி பெரிய ஹீரோவாகி நேராக கூரை மேலே உட்காந்து ஒரு பெரிய ரேம்பாட் மாடல் மாதிரி மாறிடுவார் அவர். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கேள்வியே கேட்கக்கூடாது. அதே அன்னியனில் நம்மளுடைய பிரகாஷ் ராஜும் விவேக்கும் ஒரு மர்டர் நடக்கும்போது திடீர்னு வந்து பாட தூக்குற மாதிரி வந்து ஒரு பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு லாஜிக்கு வந்து திடீர்னு ஒரு லாஜிக் அடி வாங்கும். லாஜிக் மட்டும் அடி வாங்கல, காமெடியும் அடி வாங்கும். சங்கரோட இதில் இதுவும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. காமெடி அங்கங்கே அடி வாங்கும். இந்த ஐயில் பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஸ்டாரை வச்சு காமெடி பண்ணுறேன்னு பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். ஜென்டில்மேனில் கூட சில பேருக்கு அந்த காமெடி ரொம்ப பிடிச்சா கூட நிறைய இடங்கள்ல விரசமாகவே இருக்கும். ஸோ அந்த காமெடி போர்ஷன் வந்து அவருக்கு சரியாக செட் ஆக மாட்டேங்குது. ஸோ லாஜிக் அங்கங்கே அடி வாங்கும், காமெடி கொஞ்சம் அடி வாங்கும். எப்படியாவது அவசர அவசரமாக படத்தை முடிக்கணுமேனு பெருசாக படத்தை எடுத்துருவார். எல்லா ப்ரொடக்ஷனையும் எல்லாத்தையும் போடணுமேனு பார்ப்பாரு. ஸோ எடிட் பண்ண மனசு வராது. அப்புறம் அதனால் என்ன ஆகும்னா, எங்கேயாவது டமால்னு பண்ணி ஏதாச்சும் ஒரு படத்தை முடிச்சு அப்புறம் முடிச்சிடுவார் படத்தில். ஆனால் நம்ம இவ்வளோ மசாலாவை நம்ம பார்க்கும்போது அது பயங்கர ஹைஃபையாக இருக்கும். பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு மற்ற எல்லா இடத்துலையும் வந்து டெக்னிக்கலாக பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் ஃபுல் மார்க்கை போட்டு பண்ணிவிடுவோம். நான் சங்கர்கிட்டேருந்து எதுவுமே எடுக்க விரும்பலை. நான் வந்து நடுநிலைமையாக பேலன்ஸ்டாக ஒரு இது சொல்ல விரும்புகிறேன். நவ் வில் திஸ் மூவி பி எ ஹிட்? கார்த்திக் சுப்ராஜ் நம்ம இந்த பீட்சா ஜிகர்தண்டா மாதிரி கொடுத்ததுனால ஸ்டோரி ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ப்ளஸ் இந்த ஸ்டோரி லைனே ஒரு டீசெண்டான ஸ்டோரி லைன்கிறதுனால ஸ்டோரி வெளில ஓகே பண்ணிடலாம். ஸ்க்ரீன் பிளே தான் எனக்கு தெரியல. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து புதுசாக பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து அதை மட்டும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கான வழியே கிடையாது. ஏன்னா இதுதான் அவருடைய முதல் ஸ்க்ரீன் பிளே நான் நினைக்கிறேன். அடுத்தது மியூசிக் எஸ்தவன் போட்டுருவாரு. மியூசிக்கும் ஹிட் ஆகிடும். திரும்ப திரும்ப போட்டு கேட்டு தான். பாடல் உண்மையிலேயே மெலோடியஸாக இருக்குமான்னு கேட்டாக்க எனக்கு தெரியல. பட் நம்ம திரும்பி போட்டு கேட்டு அந்த பாட்டெல்லாம் டெஃபினட்டாக ஹிட் ஆகிடும். இன்னொன்று என்னென்னா, இந்த தெலுங்கு ஆடியன்ஸ் இஸ் அ லாட் மோர் ஃபர்கிவிங் தன் தமிழ் ஆடியன்ஸு. அவங்க ரொம்ப லாஜிக்கெல்லாம் பார்க்குறதில்ல. அவங்கள வந்து அதை வந்து நான் தப்பாக சொல்லலை. ஒவ்வொரு ஆடியன்ஸும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ அந்த தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து இதெல்லாம் ரொம்ப ரசிப்பாங்க. இந்த மாதிரி பிரம்மாண்ட ப்ரொடக்ஷன் வேல்யூ, பாட்டு, கூத்து, டான்ஸு, ஹெவி ஃபைட்ஸு, அந்த பிரம்மாண்டத்துக்கு அவங்க வந்து ஈஸியாக மயங்கிடுவாங்க. ஸோ அதனால் வந்து தெலுங்கு ஆடியன்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும். காமெடி அங்கங்கே ஃபர்கியூ பண்ணிடுவாங்க. இதே இது ஒரு ஹிந்தி படமாக இருந்தால் சங்கரோட காமெடி எல்லாம் விழுந்து சிரிப்பாங்க. தமிழ் தெலுங்கில் அது அவ்வளோ தூரம் போகுமான்னு எனக்கு தெரியல. பட் காமெடி காம்போனன்ட் குறைச்சலாக இருக்கிற பட்சத்தில் அதுவும் ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கக்கூடாது. ஆக மொத்தம் இந்த கேம் சேஞ்சர் இது ஒரு கேம் சேஞ்சிங்காக இருக்கும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா ஒரு படம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகணும். 400 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்களா, 100 கோடி ரூபா அமேசான் பிரைம் ஏற்கனவே ஓடிடி ரைட்ஸை கொடுத்து வாங்கிடுச்சு. ஸோ 100 கோடி அங்கேயே சால்வ்டு. அடுத்தது இது தெலுங்கில் ரிலீஸ் பண்ணுறாங்க, தமிழில் ரிலீஸ் பண்ணுறாங்க, மற்ற லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழில் ரிலீஸ் பண்ணுறது அடுத்த லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் டப்டு. ஸோ அதனால் ரீமேக்கும் பண்ணலை. தெலுங்கு ஆடியன்ஸும் ஓவர்சீஸில் பெருசாக கொண்டு வந்து நிறைய பணத்தை கொடுத்து நிச்சயமாக படம் பார்ப்பாங்க. ஸோ தெலுங்கு ஆடியன்ஸ் ஓவர்சீஸு அண்ட் லோக்கல் ஆடியன்ஸ் வந்து அபரிமிதமாக கை தூக்கி விட்டுருவாங்க. ஸோ அதனால் தெலுங்குலேயே இந்த படம் ஹிட் ஆகிடும். ஸோ அதனால் தமிழில் இதெல்லாம் வரது எல்லாமே போனஸு அண்ட் கொசுறு. ஸோ அதனால் நம்மளுடைய அது மட்டும் இல்லை, அழகாக இதை வந்து ஜனவரி 10 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ 10 to 16 என்ன பார்த்தீங்கன்னா 2 வீக்கெண்ட் வருது. ஒரு பொங்கல் பண்டிகைக்கு இந்த பக்கம் இருக்கிற வீக்கெண்டும் அந்த பக்கம் இருக்கிற வீக்கெண்டையும் கேப்சர் பண்ணுறாங்க. இந்த 2 வீக்கெண்டையும் கேப்சர் பண்ணுறதுனாலையும் முதலாக நியூ இயரில் இதுதான் புது படங்கிறதுனாலையும் இந்த கங்குவா பார்த்த அவன் டயர்டாக இருக்கிறதுனாலையும் இந்த படம் ஒரு கேம் சேஞ்சிங் ஃபில்மாக இருக்கும் சங்கருக்கு. ஆக மொத்தம் நல்ல வேலைடா, இந்தியன் 3 ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ஹிட்டை கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணுவோமேன்னு நினைக்கிற சங்கருக்கு இது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும்.